கசந்த வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுகிற இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். வேதத்தில் அநேக காரியங்கள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. அவைகள் புராணங்களும் அல்ல, கட்டுக்கதைகளும் அல்ல. அவைகள் ஜீவனுள்ள வார்த்தைகளாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே, அவைகளில் அத்தனை வல்லமை இருக்கிறபடினாலே அந்த காரியங்களை நாம் எந்த அளவிற்கு விசுவாசிக்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையிலே அது நம்மளுக்கு அற்புதம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே மிகுந்த உபத்திரவங்களை அனுபவித்த பொழுது யோசேப்பை அறியாத ஒரு ராஜன் தோன்றி அவர்களுக்கு அத்தனையான பிரச்சனைகளை கொடுத்த பொழுது வேதம் அவருடைய கஷ்டத்தை குறித்து இப்படியாய் சொல்கிறது, தங்களுடைய ஜீவனையும் கசப்பாக்கத்தக்கதான உபத்திரவங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. தங்களுடைய ஜீவனையும் கசப்பாக்குகிற அனுபவம் என்று சொன்னால், இனிமேல் ஏன் வாழ வேண்டும், நமக்கு வாழ்க்கையில் என்ன சந்தோஷம் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் என்ன சமாதானம் இருக்கிறது என்று சொல்லி புலம்புகிற அளவிற்கு இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்வில் ஆண்டவர் இடைப்பட்டு, நான் உங்கள் உபத்திரவங்களை பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் நீங்கள் இடுகிற பெருமூச்சை கேட்டு நான் உங்களுக்கு விடுதலை செய்யும்படியாய் இறங்கி வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர் அங்கே 10 வாதைகளின் நிமித்தமாக அந்த எகிப்தையும் எகிப்தின் ராஜாக்களையும் வாதித்து அவர்களை ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அவர்களை விடுதலை செய்து அந்த ராஜாக்களையும் அவருடைய சேனையும் ஒரு கல்லை போல அந்த கடலிலே முங்க பண்ணி அவர்களை மீட்டு கொண்டு வந்த அந்த ஆண்டவர் இன்றைக்கும் அவரை தேடுகிற ஜனங்களுக்கு ஜீவனை இந்த உலகம் ஒருவேளை நமக்கு கசப்பாக்கி கொண்டிருந்தாலும் கூட அவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை நோக்கி நாம் முறையிடும் பொழுது நம்முடைய பெருமூச்சையே ஜெபமாக அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக இறங்கி வந்து இன்றைக்கும் மகா பெரிய அந்த இக்கட்டுகளை நம்முடைய அடிமைத்தனங்களை மாற்றி நமக்கு வாழ்வளிப்பதற்கு அவர் இன்றைக்கும் உண்மை உள்ள ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அன்றைக்கு அந்த ஜனங்கள் வேலை நிமித்தமாக அவர்களுக்கு சரியான கூலி கொடுக்கப்படவில்லை, அவர்களுக்கு வேலை அதிகமாக வாங்கப்பட்டது. அவர்கள் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கை எப்படி முடியுமோ எப்படி விடியுமோ என்று சொல்லியெல்லாம் வாழ்ந்த அந்த ஜனங்களின் நடுவில் என் ஆண்டவர் இடைப்பட்டு அவர்களுடைய கண்ணீரின் பாதைகளை பார்த்து அந்த ஜனங்களுக்கு விடுதலை செய்யும்படியாக இறங்கி வந்த ஆண்டவர் அவர் இன்றைக்கும் அதே மனதுருக்கத்தோடு கூட இன்றைக்கு பெருமூச்சு விட்டு அழுகிற ஜனங்களை விடுதலை செய்யும்படியாய் அவர் இன்றைக்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவரை நாம் தேடும் பொழுது அது எவ்வளோ பெரிய அடிமைத்தனமாக இருந்தாலும், எவ்வளோ நாட்களின் அடிமைத்தனமாக இருந்தாலும், இதில் யார் என்னை விடுதலை செய்யக்கூடும் என்கிற ஒரு நிலைமை காணப்பட்டாலும் அதிலிருந்து விடுதலை செய்து நமக்கு வாழ்வளிப்பதற்கு அவர் இன்றைக்கும் உண்மை உள்ள ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாழ்க்கையில் கசப்புக்கள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது, மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா நீர் என்னோடு வருவதினா